Find the LCM and GCD for the following verifications. First நம்ம LCM and GCD ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை தட்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெரிஃபை கண்டிஷன் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் LCM சப்டிஷன் நம்பர் 1 பார்த்துடலாம். சப்டிஷன் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் உள்ளது f of x எடுத்துக்கலாம். f of x equal 21 multiplication x square multiplication y. Next g of x equal 35 multiplication x multiplication y square. First இதில் வந்து 21க்கும் 35க்கும் LCM ஃபைண்ட் பண்ணுவோம். 21க்கும் 35க்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 7 டேபிளால் கொடுக்கலாம். 7 டேபிளால் கொடுத்தோம்னா 7 3s are 21, 5 3s are 35. இந்த 7ங்கிறது 21ஆலும் டிவைட் ஆகுது, 35ஆலும் டிவைட் ஆகுது. இப்படி காமனாக ரெண்டுலையும் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து GCD அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம LCM தான் ஃபைண்ட் பண்ணுறோம். LCM ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 டேபிள் கொடுத்தோம்னா 1 5. நெக்ஸ்ட் 5 டேபிள் கொடுத்தோம்னா 1 1. LCM பொறுத்தவரை 1 1 அந்த 1 வர்ற வரைக்கும் நம்ம வந்து ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்கணும். LCM 7 multiplication 3 multiplication 5 equal நமக்கு LCM என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21. 7 3s are 21. 21ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் 105 கிடைக்குது. 105. இப்போ இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். LCM எழுதிக்கிறோம். LCM ஈக்குவல் 21க்கும் 35க்கும் நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த LCM என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 105. இப்போ 105 ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் நம்ம LCM எடுக்கணும். எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் LCM எடுத்தோன்னா ஹையஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். இல்லை ஹையஸ்ட் ஆர்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒய்க்கும் ஒய் ஸ்கொயருக்கும் நம்ம வந்து LCM எடுத்தோன்னா ஹையஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். ஹையஸ்ட் ஆர்டர் ஸ்கொயர் இருக்குது ஒய் ஸ்கொயர். இதே இது GCD எடுத்தோம்னா இந்த எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா ஸ்மாலஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். ஒய்க்கும் ஒய் ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா ஸ்மாலஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம GCD எடுத்துடலாம். GCD ஈக்குவல் GCD மறுபடியும் இந்த f of xக்கும் g of xக்கு தான் GCD எடுக்க போகிறோம். இப்போ 21க்கும் 35க்கும் GCD எடுத்தோம்னா காமன் ஃபேக்டர் நமக்கு இருக்கணும். காமன் ஃபேக்டர் இருக்குன்னா 7 டேபிளால் இது போகும். 7 டேபிளால் போச்சுன்னா 7 3s are 21. நெக்ஸ்ட் 7 5s are 35. ரிமைனிங் வந்து இதில் வந்து காமன் ஃபேக்டர் இது ரெண்டுக்குமே வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா இது 3ஆல் டிவைட் ஆகும், இது 3ஆல் மட்டுமே டிவைட் ஆகும், இது 5ஆல் மட்டுமே டிவைட் ஆகும். காமன் ஃபேக்டர் எங்கே வருதோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறணும் GCD. இப்போ காமன் ஃபேக்டர் நமக்கு வந்து 7 மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ 7 மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணணும். அப்போனா GCD ஈக்குவல் 7. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கும் நம்ம GCD எடுத்தோம்னா அதில் ஸ்மாலஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். பிக்கஸ்ட் ஆர்டர்னா LCM, ஸ்மாலஸ்ட் ஆர்டர்னா GCD. இப்போ ஸ்மாலஸ்ட் ஆர்டர் வந்து எக்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒய்க்கும் ஒய் ஸ்கொயருக்கும் வந்து நம்ம GCD ஃபைன் பண்ணால் அதில் உள்ள ஸ்மாலஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய். இதுதான் GCD. LCM GCD ஃபைன் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை தட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். f of x multiplication g of x equal LCM multiplication GCD. ஃபர்ஸ்ட் நம்ம LCM multiplication GCDயை ஃபைன் பண்ணிடலாம். LCM multiplication GCD ஈக்குவல் LCM இங்கே ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்னா இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து LCM and GCD. இது ரெண்டுமே LCM and GCD. இதை இந்த 105ஐயும் இந்த 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 105ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 5s are 35. அங்கே 0 இருக்கனால 35 அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 7 is 7. அப்போ 735 கிடைக்குது. 735. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இங்கே பவரில் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஸ்கொயர் இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 + 1 வேல்யூ
இன்டு எக்ஸ் பவர் கியூபாக கிடைக்குது. அப்போ எக்ஸ் கியூப்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயரையும் ஒய்யவும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் ஸ்கொயரையும் ஒய்யை மல்டிப்ளை அதே மாதிரி ஒய் பவர் கியூப் கிடைக்கும். ஒய் பவர் கியூப் ரைட் பண்ணிக்கலாம். இது எல்சிஎம்ஐயும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 21ஐயும் 35 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 21 35 இங்கே 5 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2 5s are 10 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2 3s are 6, 5 3 7 735 கிடைக்குது. அதை ரைட் பண்ணிடலாம். 735. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் பவர் கியூபாக கிடைக்கும். எக்ஸ் பவர் கியூப். நெக்ஸ்ட்டு ஒய்யவும் ஒய் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒய் பவர் கியூப். ஒய் பவர் கியூப் ரைட் பண்ணிடலாம். அதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 implies f of x multiplication g of x equal LCM multiplication GCD. ரெண்டுமே சேமாக இருக்குது. ரெண்டுமே சேம் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிடலாம். சப்டிஷன் நம்பர் 2 எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 1 இருக்குது. அதை எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 1 கியூப்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இதை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் கியூப் மைனஸ் 1 கியூப். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸில் வந்து ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பவர் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதை எக்ஸ் பவர் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இதுக்கான ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்கான ஃபார்முலா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே ஏ நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. ஏ ஈக்குவல் எக்ஸாகவும் பி ஈக்குவல் 1 இருக்குது. இப்போ அதுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி எக்ஸ் மைனஸ் பி எழுதணும். அப்போ ஏ மைனஸ் பி எழுதணும் ஃபார்முலா படி. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். ஏக்கு போல எக்ஸ் எடுத்திருக்கோம், எக்ஸ் பிக்கு போல 1 எடுத்திருக்கோம், மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஏக்கு போல எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கோம், அப்போ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே ஏக்கு போல எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கான வேல்யூ எக்ஸ், பிக்கான வேல்யூ 1 இருக்கும். இப்போ எக்ஸையும் பியவும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அந்த எக்ஸையும் 1ஐயும் மல்டிப்ளை ப்ளஸ் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், எக்ஸ். நெக்ஸ்ட் பிஏ ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 1 கிடைக்குது. இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கான ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதில் ஏக்கான வேல்யூ என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது, பிக்கான வேல்யூ 1 இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பியை ரைட் பண்ணிடலாம். அப்போனா எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏஏ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் ஏக்கான வேல்யூ எக்ஸ், பிக்கான வேல்யூ 1, நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு கிடைச்சது ரெடியூஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. இது ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம்.
எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய டேர்மை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ காமனாக இருக்கிற பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. அதில் ஹையஸ்ட் ஆர்டர் எடுக்கணும். இங்கே இருக்கலே சேம் ஆர்டர் தான், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன்னை ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காமன் இல்லாத டேர்ம்ஸையும் எழுதணும். இதில் காமனாக வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டும் காமனாக இல்லை. நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன், இதுவும் காமனாக இல்லை. அப்போ எல்சிஎம் நமக்கு நம்ம காமனாக இல்லாத டேர்ம்ஸ்களையும் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு காமன் இல்லாமல் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன். இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஜிசிடி ஃபைன் பண்ணிடலாம். ஜிசிடினாவே அதில் காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும்தான் ரைட் பண்ணும். காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், இந்த இது மட்டும்தான் காமனாக இருக்குது, வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மட்டும்தான் நம்முடைய ஜிசிடி. நெக்ஸ்ட்டு எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் ஜிசிடி. எல்சிஎம் ஜிசிடியும் இங்கேயே இருக்குது. இது எல்சிஎம், இது ஜிசிடி. இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன்று இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஸ்கொயராக மாறிடும். இதில் இதை ரைட் பண்ணியாச்சு, இதை ரைட் பண்ணியாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன் ரெண்டையுமே. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணாத டேர்ம்ஸ்கள் எது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ணாத டேர்ம்ஸ். அப்போ இந்த மூணு டேர்மையுமே, இந்த த்ரீ இதையுமே அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதுதான் எல்சிஎம்ஐயும் ஜிசிடியையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன், இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1,2 இம்ப்ளைஸ் எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் ஜிசிடி ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் எக்ஸ். இதை எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். எல்கஜஸ் ஈக்குவல் ஆர்கஜஸ் மாற்றி எழுதிக்கலாம். ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் சேமாக இருக்குது, இந்த டேர்ம் சேமாக இருக்குது, இந்த டேர்ம் இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3. சப்டிஷன் நம்பர் 3ல எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபஸ்ட் ரைட் பண்ணிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டுலையும் காமனாக என்ன பண்ணலாம்னா வந்து எக்ஸ் ஒய்யை காமனாக எடுக்கலாம். எக்ஸ் ஒய்யை காமனாக எடுக்க தெரியல அப்படின்னா எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணிடுங்க. டிவைடிங் பை எக்ஸ் ஒய், டிவைட் பண்ணால் ஒய் கேன்சல் ஆயிரும். இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ், ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸை மட்டும் இங்கே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஒய் அங்கே பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஒய் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். இது எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இதிலிருந்து எக்ஸை காமனாக அப்படி எடுத்துடலாம். எக்ஸை காமனாக அப்படி எடுக்க தெரியலாம். எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸ் டிவைட் பண்ணால் இங்கே ஒரு எக்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே ரைட் பண்ணிடலாம் எக்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கோங்க. இங்கே எக்ஸால் டிவைட் பண்ணிடுங்க.
காமனாக எடுக்க தெரியாதவங்க எக்ஸால் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒய். இது ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். எல்சிஎம் ஈக்குவல், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, காமன் டேமாக எக்ஸ் இருக்குது. அப்போ ஒரே ஒரு எக்ஸை மட்டும் ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ். நெக்ஸ்ட்டு காமனாக இல்லாமல் வேறு என்ன இருக்குது, இங்கே ஒய் மட்டும் இருக்குது. அந்த ஒய்யை மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. காமனாக இல்லாதது ஒய் மட்டும். அப்போ ஒய்யை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காமனாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அதில் பவரில் ஒன்றுமே ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்குது பவரில். அப்போ ஒரே ஒரு டைம் எழுதினா போதும். காமனாக இருக்குது, அதை ஒரு டைம் ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் நமக்கான எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஜிசிடி ரைட் பண்ணிடலாம். ஜிசிடி ஈக்குவல், ஜிசிடினாவே காமனாக இருக்கக்கூடிய டேர்ம் மட்டும் ரைட் பண்ணு. காமனாக இருக்கிறது இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸை ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காமனாக இருக்கிறது என்ன இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ரைட் பண்ணிடுங்க. ஜிசிடியை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணிடலாம். எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் ஜிசிடி மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் என்ன ஆகும், ஸ்கொயராக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே ஒய் மட்டும் இருக்குது, அந்த ஒய்யை மட்டும் ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவரில் ஒன்றே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ ஆர்டர் 2ஆக மாறும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயராக மாறும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 2ஆக மாறிடும், எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் மட்டும் இருக்குது, ஒய் அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது பவரில் 1, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது பவரில் 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயராக மாறிடுது. இது எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி அசீவ் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேரிங் பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 1,2 இம்ப்ளைஸ், இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேரிங் பண்ணும்போது பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் ஜிசிடி ஹேண்ட்ஸ் வெரிஃபைன்னு சொல்லி ரைட் பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் ஜிசிடி ஹென்ஸ் வெரிஃபைன்னு சொல்லி ரெண்டுமே சேமாக இருந்தாலும் ஹென்ஸ் வெரிஃபைன்னு சொல்லி முடிச்சாச்சு. ஒவ்வொரு ஆன்சருக்கும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எழுதுறது, ஈஸியாக உங்களுக்கு வந்து எழுதுறது தெரியும். கண்டிப்பாக பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.